கிளம்பிட்ட பூமாரி. சரி, என்ன உன் கையில் என்ன ஏதோ பேக் இருக்கு, நீ ஆஃபீஸ்க்கு வரையா? ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்க, உன் கூட ஆஃபீஸ்க்கு வரேன். வீட்லேயே 1008 வேலை கிடக்குது, ஊர் கூட ஆஃபீஸ்க்கு வராங்களாம். இந்தாங்க இந்த பேக்கை முதல்ல பிடிங்க. என்னது சொல்லு பூமாரி, அப்பதான் வாங்குவேன். என்ன வச்சிருக்க அதில்? ஐயே, முதல்ல பேக்கை பிடிங்களாங்க, அப்புறம் சொல்கிறேன். எல்லாத்தையும் முதலே சொல்லணுமா? பிடிங்க. சரி, வாங்கிட்டேன். இப்போ சொல்லு. என்னங்க, அதில் மதிய லஞ்ச் இருக்குன்னா, மதிய லஞ்சுக்கான சாப்பாடும் காலையிலே செஞ்சுட்டேன், அதில் வச்சுருக்கேன். மதியம் அதை சாப்பிடுங்க. என்னது, மதியம் லஞ்ச் இருக்காதுடா? நான் இது வரைக்கும் லஞ்ச் எடுத்துகிட்டு போனதே இல்லையே. நான் மதியம் கேன்டீனில் தான் சாப்பிடுவேன். காலைல சாப்பிட்டுட்டு போறேன்னா அவ்வளோதான். மதியம் கேன்டீனில் சாப்பிட்டு திரும்ப சாயந்தரமா அப்படியே வீட்டுக்கு வந்து நைட்டு இங்கே சாப்பிடுவேன். நான் லஞ்ச் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போனதே இல்லையா ஆஃபீஸுக்கு. நீ எனக்கு லஞ்செலாம் செஞ்சு கொடுத்துருக்க, நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே? இங்கே பாருங்க, இது வரைக்கும் எப்படியோ அது போனதாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் தினமும் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு மதியம் இந்த சாப்பாடை தான் சாப்பிடணும். நீங்கள் கேன்டீனில் தினமும் சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்புக்கும் நல்லதில்லை. அது போக தேவையில்லாத காசு செலவு தான் அது. அதனால நான் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு மதிய சாப்பாடு செஞ்சு கொடுத்துறேன், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? சரியா? ஆட போ பூமாரி, நானா சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நானா குழந்தைய, நான் லஞ்ச் பேக்கில் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சும்மா இருக்கேன். நீ தேவையில்லாமலாம் பண்ணுவோம். நீ எனக்கு வேணாம் போ. நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். நாங்கள் விதவிதமாக ஏதாவது தினமும் சாப்பிடுவோம். நான் இதுக்காக போய் காலையிலே செஞ்சு ஆறி போய் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் வேணா எடுத்துகிட்டு போகிறேன். ஏங்க, என்ன நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க தான் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகணுமா சாப்பாடு? மதியம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதா? ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி செஞ்சால் எப்படி குடும்பம் நல்லா இருக்கும்? இந்த மாதிரிலாம் கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணாதான் குடும்பத்தில் 4 காசு சேர்க்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன் தெரியல. அத்தை ஏன் இவ்வளோ நாள் செய்யலன்னு எனக்கு தெரியல. இங்கே சொன்னால் கேளுங்க, நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ஏதோ வந்து ஒரு மாதிரி நினைக்கிறீங்க. உங்கள் ஆஃபீஸ்லேயே எப்படியும் எடுத்துகிட்டு வருவாங்களே. யாராவது எடுத்துகிட்டு வராங்களா இல்லையா? எடுத்துகிட்டு வரலன்னு போய் சொல்லக்கூடாது, எப்படியும் எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து ஒரு 2-3 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வராங்களா? அதான் அதே மாதிரி நீங்களும் அந்த 2-3 பேர் கூட சேர்ந்து 4ஆவதா மாறுங்க. சரியா? இது எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன். உங்கள் நல்லது இருக்குது, எனக்கும் நல்லது இருக்கு, அப்புறம் இந்த குடும்பத்துக்கு நல்லது இருக்கு. சரி, ஏதோ இந்த குடும்பத்துக்கு வந்து புதுசாக ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிற. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என்னங்க, அப்புறம் உங்களுக்கு லீவு எப்பயாவது கிடைக்குமா? இல்லை தினமும் ஆஃபீஸ் போகிறீங்களா? உங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்கும்? லீவு தானே, நானும் அது கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த கம்பெனியில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லீவே கொடுக்க மாட்டானுவ. அதுக்கு முன்னே லீவ் விடுவாங்க. இப்போ ஏதாவது லீவ் கிடைக்கும் நானும் பார்க்குறேன், லீவே கிடைக்க மாட்டுது. ஷோ, என்னங்க, நான் முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக கேட்குறேன். நானே சொல்லுங்க, லீவு கிடைக்குமா? நானும் அதுக்கு தான் எதிர்பார்க்குறேன். பேசுறதுக்கு தான் நானும் எதிர்பார்க்குறேன், லீவ் கிடைக்குமான்னு. ஐயோ கடவுளே, ஐயோ நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. எங்க லீவு எதுக்கு கிடைக்கணும்னு கேட்குறேன்னா, நீங்கள் தினமும் நைட்டு வரீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே உங்ககிட்ட ஆறாம பேச முடியல. இந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான். குடும்பத்தை பற்றியா? குடும்பத்தை பற்றி என்ன பேச போகிற? அதுக்கு இல்லைங்க, நீங்களும் சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்குறீங்க, அப்புறம் மாமாவும் சம்பாதிக்கிறாரு. வயல்வெளி அங்கே அது மூலியமாக கொல்லி மூலியமாக வர வருமானம் இருக்குது. இந்த காசு 2 எங்கே போகுது? எப்படிலாம் செலவாகுது? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது? அது எந்தெந்த விதத்தில் செலவாகுது? எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போடலாம் தான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியுமா எப்படிலாம் செலவாகுதுன்ட்டு? ஏதாவது பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறீங்களா? அது வந்து நான் எனக்கு வர சம்பளத்தை அப்பா கிட்ட கொடுப்பேன். அப்பா இது பண்ணுவார். அப்புறம் கொஞ்சம் காசு அம்மா கிட்ட கொடுப்பாரு. எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. காசு எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன செலவு பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் வச்சுக்கின்னு மீதியை கொடுத்துருவேன். ஏன் இதெல்லாம் கேட்குற? இப்போ தானங்க சொன்னேன் எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ மிச்சம் பண்ணலாம்.
தேவையில்லா செலவெல்லாம் தவிர்க்கலாம்ல, அதுக்காக தான் கேட்குறேன். ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதே. நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பட்ஜெட் போட்டுலாம் செலவு பண்ண மாட்டோமே. இப்படியே செலவு பண்ணுவோம். மீதி காசு அப்பா கிட்ட இருக்கேன் அம்மா கிட்ட இருக்கேன் எனக்கு தெரில. இப்படியே போகுது. ஏன் இதெல்லாம் ஏன் விடு, இதெல்லாம் போய் கேட்குறேன் அப்புறம் எதாவது நினச்சிக்க போகிறாங்க யாராவது. ஏங்க அதுக்கு இல்லைங்க, செலவு வந்து இப்போ நான் வந்து எல்லா காசையும் நான் எடுத்துக்க போகிறேன் நான் சொல்ல. நான் செலவை எப்படி மிச்சம் பண்ணலாம், அது மூலிமா அந்த செலவுக்கு அந்த மீறுதில்ல அந்த காசு, அதை வச்சு ஏதாவது செலவு பண்ணலாம்ல, இல்லை சேர்த்து வைக்கலாம் அக்கௌண்ட்டில் போடலாம். அதுக்காக கேட்குறேன். நம்ம பட்ஜெட் இல்லாமல் எதாவது செலவு பண்ணால் அது இதே நிறையா செலவு ஆகிட்டே இருக்கும். நம்ம கணக்கு போட்டு செலவு பண்ண வச்சுக்கலாம், நிறைய காசு மிச்சமாகும். நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோன்ட்டு கரெக்டாக நமக்கு தெரியும். அப்படி பட்ஜெட் போட்டு தாங்க ஃபேமிலி நடத்தணும். ஐயோ நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஓ நீ ஏதோ புதுசாக ஏதோ பண்ணுறன்னுட்டு ஏதோ கேட்டுன்னு இருக்க என்கிட்ட. சரி எனக்கு ஆஃபீஸ் லேட் ஆகுது, அப்புறமா பேசிக்கலாம். சரி நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. அத்தைக்கிட்ட இதை பற்றி பேசி என்கிட்ட சொல்லுங்க. என்ன காசு யார் யார்கிட்ட எப்படி போகுது, யார் யார் செலவு பண்ணுறா அப்படின்ட்டு எனக்கு சொல்கிறீங்களா? நான் கணக்கு போடுறது தான் கேட்குறேன், நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். சரி இப்போ உங்களுக்கு டைம் ஆகுது, நீங்கள் கிளம்புங்க. சரி பாய், போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போங்க. மறக்காம மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டோன்னே. என்னங்க என்னங்க சொல்லுடி திவ்யா, சொல்லு என்ன? என்னங்க நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கிறேன், அதுக்கு நீங்களும் ஒத்துழைச்சிங்கன்னா அதை செயல்படுத்திடலாம். என்ன விஷயம்டி? என்ன விஷயம்? வேற ஏதாவது பொருள் வாங்கணுமா? ஒழுங்காக ஓடிடு. இந்த பொருளே கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே இதெல்லாம் வாங்க முடியாது, காசுலாம் இல்லை. ஐயோ சொல்ல வரத முழுசா கேளுங்களாங்க. பொருள்லாம் எதுவும் கிடையாது. என் வீட்டில் சமையல் எல்லாரும் பகிர்ந்து மளிகை ஜாமான் ஒரு ஆள், காய்கறி ஒரு ஆள், மற்றபடி எல்லாத்தையும் பங்கு போட்டு சமைக்கிறோம். சரிதான், பொருளெல்லாம் சமாதான் காசு போட்டு வாங்குறோம். ஆனால் சமைக்கிறது மட்டும் நான் சமைக்கிறேங்க, மற்றவங்க யாரும் சமைக்க மாட்டாங்க. இதில் என்னடி பிரச்சனை உனக்கு? இதுக்கு முன்னே நீ தானே சமைச்சுன்னு இருந்த, இப்பயும் நீ தான் சமைக்கிற. இல்லை உனக்கு என்ன பிரச்சனை? மற்ற 2 பேருக்கு சமைக்க தெரியாது, நல்லா அவங்க சமைக்கல, நீ வாய்க்கு ருசி எல்லாருக்கும் சமைச்சு போடுற. இல்லை என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ அதுக்கு இல்லைங்க, நான் தான் சமைக்கிறேன். இதுக்கு முன்னே நான் சமைச்சேன்னா அது வேற. அது எல்லாரும் ஒத்துமையாக இருந்தோம், எல்லாரும் செலவு பண்ணோம், எல்லாம் அது வந்து அத்தை தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஆனால் அப்படி இல்லைங்க, தனித்தனியாக நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ 3 பேர் தானே சமைக்கணும், நான் மட்டும் சமைக்கிறேன். அது முறையா சொல்லுங்க பார்க்கும். சரி இப்போ நீ என்ன சொல்ல வர? அவங்களும் சமைக்கணும்னு சொல்கிறியா? சரி அவங்களும் சமைக்கிட்டோம், சமைச்சு ஒவ்வொரு ஆளாக ஒரு நாளைக்கு சமைங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்லாம். என்ன போதுமா? ஐயோ சேச்சா, அவங்களா சமைச்சு யார் சாப்பிட்றது? எனக்கு பிடிக்காது அவங்களா சமைச்சா. அது கலா கூட ஒரு அளவுக்கு உப்புனால காரம்னாலும் ஏதோ சமைச்சு கொடுத்துருவா. ஆனால் அந்த ரம்யாவுக்கு சுத்தமாக செய்ய தெரியாது. அவள் ஏதோ செஞ்சு வச்சு ஐயோ அன்னைக்கு நான் பட்டினி தான் இல்லை விரதமாக இருக்கணும். அவங்களாம் சமைச்சுலாம் நான் சாப்பிட மாட்டாங்க, நான் சமைச்சு தான் நான் சாப்பிடுவேன். இங்கே பாருடி திவ்யா, சாப்பிட உட்காந்துக்கிற நேரத்தில் கண்டதையும் பேசி எனக்கு குழப்பக்கூடாது, அப்புறம் டென்ஷன் ஆகிடும் சொல்லிட்டேன் நான். நீ என்னதான் இப்போ சொல்ல வர? நீ சமைக்க மாட்டேன்ற, அப்புறம் நீ அப்புறம் மற்றவங்களை சமைக்க சொல்லலான்னு பார்த்தா இது இல்லை நான் தான் சமைப்பேன்ற. என்னதான் சொல்ல வர நீ? எங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பயும் மளிகை பொருளுக்கு காய்கறிக்கு நம்ம காசு கொடுத்து தான் இருக்கிறோம். அந்த காசை வச்சு நம்ம தனியாக மளிகை பொருள் காய்கறிலாம் வாங்கி நான் சமைச்சு போடுறேனே. நம்ம 4 பேருக்கு மட்டும் நான் சமைக்கிறேன், நம்ம சாப்பிட்டுப்போம். அவங்கவுங்க தனியாக சமைச்சுக்கிட்டோம். வாயை மூடு திவ்யா, என்ன பேசின்னு இருக்க நீ? தனித்தனியாக சமைக்கிறது, தனித்தனியாக போல வைக்கணும்னு சொல்கிறேன் நீ. அப்போ தனித்தனியாக கேஸ் வாங்கணும், சிலிண்டர் வாங்கணும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே 3 குடும்பம் தனித்தனியாக இருக்கணும். அதுக்கு தண்ணி கொடுத்தனும் இப்போ இருந்துடலாமே. என்னடி பேசின்னு உட்காந்து இருக்கிற நீ? எடே இப்போ கருத்தியும் வைடியாவை தூக்கின்னு போ. என்ன என்ன என் மேலே கோவப்படுறீங்க? இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருது. தனித்தனியாக சமைக்கிறது என்ன ஆகிட போகுது? இப்போ தனித்தனியாக செலவு பண்ணுறது மட்டும் உங்களுக்கு தனியாக பெருசாக தெரியல, தனித்தனியாக சமைக்கிறது உங்களுக்கு பெருசாக தெரிய போதா? பின்ன நானே எல்லாருக்கும் உட்காந்து ஆக்கி கொட்டுன்னு இருக்க முடியும்? காலைல சமைக்கணும், அப்புறம் திரும்ப மதியம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும், அங்கே கிச்சன் ஃபுல்லாக நானே நின்று இருக்கிற மாதிரி இருக்குது. இத்தனை பேருக்கு சமைக்க என்னால் முடியாதுங்க. நான் ஏன் உழைக்கணும் சொல்லுங்க பார்க்கும்? தனித்தனியாக தானே பங்கு, தனித்தனியாக சம்பாதிக்கிறேன். அவங்கவுங்க தனித்தனியாக செலவு பண்ணும்போது நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் தான் நான் நினைப்பேன். இங்க பாரு திவ்யா, நீ பண்றது எதுவுமே சரி கிடையாது.
இதெல்லாம் தயவு செஞ்சு மாற்றிக்க சொல்லிட்டேன் நான். இதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் உட்காந்து இருக்காத. நீயே சமையல் செய்தியில் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டே. நீ உனக்கு என்ன வீட்டில் இதோட வேலை? நான் தான் போய் குளில் வேலை செய்கிறேன், உனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன? ஏசி வாங்க சொன்னால் ஏசி வாங்கியாச்சு. இப்போ சொகுசாக உட்காந்து இருக்கிறதுக்கு சமையல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறியா? சமைச்சு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம்னு பேசினு உட்காந்து இருக்கிற. நீ தான் சமைக்கணும், புரியுதா? இல்லைன்னா அவங்க 2 பேரும் சமைக்க சொல்லு, அது வேணா நான் போய் சொல்கிறேன். மற்றபடி தனித்தனியாக உழை வைக்கிறதுலாம் முடியாது. என்னங்க நீங்க எனக்கு புருஷன் மாதிரியே பேசுறீங்க நீங்க? என்ன போய் விட்டு கொடுத்து பேசுறீங்க நீங்க? நான் எந்த வேலையும் செய்யல, சொகுசா உட்காந்து இருக்க பாக்குறேன்னு கேக்குறீங்க. பின்ன என்னங்க, நான் எல்லா நேரம் வேலை செஞ்சுட்டா இருப்பாங்க, என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? அது முடியாது சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது, அவங்க சமைச்சலாம் என்னால் சாப்பிட முடியாது. நாலு ஃபுல்லாக சமைக்க முடியாது. தனித்தனியாக இதுக்கப்புறம் உழை வச்சு சமையல் செஞ்சுக்கலாம். என்னடி என்ன நீ சொல்றதெல்லாம் கேட்டனா என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சுவாய் தெரியுதா? நான் எல்லாத்தையும் கேட்டு நினச்சின்னு இருக்கியா? இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் தனித்தனியாக உழை வைக்கிறதுன்றது இங்கே நடக்கவே கூடாது இந்த வீட்டில். அப்படி நடக்கிற மாதிரினா தனித்தனியாக கொடுத்தனமே போயிடலாமே. இந்த வீட்டுக்குள்ளே தனித்தனியாக உழை வைக்கிறது என்ன இதெல்லாம் புது முறையாக இருக்குது? அதுவும் நீ பேசுகிற பாரு, இது நல்லாவே இல்லை, கொஞ்சம் கூட நல்லா இல்லை. முடியாது. இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ அம்மா கிட்ட சொல்லி யாருக்கிட்ட வேணா சொல்லு, ஆனால் இந்த தனித்தனியாக உழை வைக்கிறது நடக்காது. எல்லாரும் மொத்தமாக தான் சேர்ந்து சமைக்கணும். மற்றது நம்ம எதாவது செலவு பண்ணுறோமோ அது வேற வகை. மற்றபடி சமைக்கிறதுன்றது எல்லாரும் மொத்தமாக தான் சமைக்கணும். இந்த வீட்டுக்கு தனித்தனியாக யாரும் சமைக்கக்கூடாது. ஓ, அந்த அளவுக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல? நான் பேசுறது தப்பா தெரியுதா உங்களுக்கு? அப்ப நான் இந்த வீட்டுக்கு மாடு மாதிரி உழைக்கணும் சொல்ல வரீங்க. அதனால உங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் நான் உழைக்கணும். அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இத்தனை காலம் நான் உழைச்சது போதாதா? இதுக்கப்புறமே எனக்கு விடுதலை இல்லையா? சரி, நான் கடைசியாக கேட்குறேங்க, 1ஆம் தேதியிலேருந்து நம்ம தனியாக சமையல் செய்யணும் இல்லையா? நான் எந்த சமையல் செய்ய போகிறதில்ல, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். நான் என்னடி என்ன மிரட்டுறியா? நான் உன அம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு இந்த நாடகம்லாம் என்கிட்ட ஆகாது. இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் என்னதான் ஆனாலும் சரி, நான் ஒத்துக்கவே முடியாது. போ, உன்னால் முடிஞ்சது பண்ணிக்க போ. உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா? போய் இருப்போ. உங்க தம்பிக்கெல்லாம் நான் சமைச்சு போடணும்ல, அப்படி செய்ய முடியலன்னா என்னைய வீட்டை விட்டு போன்னு சொல்றீங்களே, அந்த அளவுக்கு வந்து போச்சுல. இதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? இப்பவே கிளம்புறேன், இப்பவே கிளம்பி நான் போறேன். இதுக்கப்புறம் தனியா நம்ம சமைக்கிற மாதிரிலாம் இந்த வீட்டுக்கு வருவேன் இல்லையா? நான் வரமாட்டேன், நிஜமாதான் சொல்றேன், நான் வரவே மாட்டேன். பரவாயில்ல போ, பரவாயில்ல போ. நான் எப்படியா சாப்பிட்டுக்கிறேன், என் பொண்ணுங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் நீ இதுக்கு ஒத்துனாதான் நீ உனக்கு என்ன அவ்வளோ பிடிவாதான்? நான் சொல்ற புருஷங்கார உனக்கு அவ்வளோ திமிரா? போ, பரவாயில்ல போ. சந்தியா, இந்தா இன்னைக்கான சம்பளம் வச்சுக்கோ. இல்லைங்க பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க தானே சம்பாரிச்சிங்க, நீங்க வச்சிருங்க. ஏதோ செலவுனா நான் கேட்கறேன், தாங்க. இல்லை சந்தியா, நான் எந்த செலவும் பண்ண போறதில்ல. நீ தான் வீட்டில் இருக்கிற, ஏதாவது வீட்டில் ஏதாவது பொருள்லாம் வாங்குறது ஏதாவது காசு தேவைப்படும்ல, நீ வச்சுக்க. நான் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு ஏதாவது கொஞ்சோண்டு நான் காசு வச்சுக்கிறாங்க, ஏதாவது நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எது காசு? நீ வச்சிரு. நீ தான் எல்லாத்துக்கும் என்னென்ன செலவு பண்ணுறன்ட்டு உனக்கு தெரியும். நீ தானே வீட்டில் இருக்க, நீ வச்சுக்கோ. என்னங்க, உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. எல்லாரும் சம்பாரிச்சா அவங்களே தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, யாரும் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்களே, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இதில் என்ன இருக்குது சந்தியா? நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து தான் வாழ்க்கையை நடத்துகிறோம். அப்போ நான் என்ன தேவையில்லாத செலவு பண்ண போறேன்னா, நீ தேவையில்லாத செலவு பண்ண போறியா? யாராக இருந்தாலும் தேவையான செலவு தான் பண்ண போகிறோம். 2 பேருமே நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்க போகிறோம். அப்போ அந்த பணம் யார்கிட்ட இருந்தா என்ன? என்கிட்ட தான் இருக்குன்னு நான் சட்டம். பரவாயில்ல, இந்த நீயே வச்சிரு. என்னங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் இப்படி என்னை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் போல. ஏ சந்தியா, விடு சந்தியா, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு விடு. சரிங்க, உங்ககிட்ட ஷர்ட்லாம் இருக்கா? இங்கே எல்லாமே டிஷர்ட்டாகவே இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எங்கேயா போனால் எந்த ஷர்ட் போடுவீங்க? இருக்கு, ஒரு 2-3 இருக்கு. ஒரு 4 இருக்குன்னு நினைக்கிறேன், அதுவே போதும். என்ன இப்போ நான் எங்கே பெருசாக போகிறேன் வெளியே? இங்கே வீட்டில் தான் இருப்பேன். இப்படி அப்படியே ஆனால் நடந்து போயின்னு கிடப்பேன். அது டிஷர்ட் போட்டால் போதும், எதுக்கு சட்டலாம்? இல்லை, இதுக்கு முன்னே நீங்கள் வாங்கல, சம்பாதிக்கல. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே, ஏதாவது ஒரு 2-3 ஷர்ட் வாங்கிக்கலாம்ல. என்ன சந்தியா, இப்போ வாங்கி என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தேவை இருக்கிறப்ப வாங்கிக்க வேண்டியதா? இந்த காசே பத்த மாட்டுது. இதே நம்ம சேர்த்து இதிலே வாழ்க்கை ஓட்டணும்ல. அதெல்லாம் சட்டெல்லாம் ஒன்றும் வாங்க தேவையில்ல. சரி, அதை விடு. பாட்டி நான் உள்ளார வந்தப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏதோ அம்மா மதியம் சாப்பாடு செய்யலையாமே, உன்னை வந்து சாப்பாடு செய்ய சொன்னாங்களாம், நீ தெரியாது சொன்னியா. அப்புறம் ஏதோ அவங்க ஏதோ பேசினாங்களாம். அப்புறம்
இதை கேட்டனாங்க, நீ ஏதோ கோவப்பட்டு பேசணும்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? ஆமா ஆமாங்க, அது என்ன சாப்பாடு செய்ய சொன்னாங்களா? எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு செய்யறதுக்கு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல நான் செஞ்சது கிடையாது. அவங்க வந்து சாப்பாடு செய்ய சொல்லிட்டு சரி செய்ய போறேன், அதை விட்டுட்டு எது எதோ பேசுறாங்களா? எனக்கு கொஞ்சம் கோவம் வந்து போச்சு. ஆனா அது என் மேல தப்பு இருக்குதா? நான் பேசியிருக்க கூடாது. அவங்களும் பேசுறாங்க, நானும் பேசிட்டேன். ஓஹோ, அதான் நடந்ததா? அதான் பாட்டி ஏதோ சொன்னாங்க. சரி, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அவங்க பக்கம் மட்டும் கேட்காம வாங்கிட்டு கேட்போம் சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, இப்போ என்ன உனக்கு சமையல் செய்ய தெரியாதா? அம்மா அப்பப்போ பாவம் வேலைக்கு ஏதாவது போயிடுவாங்கதா, சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீ உனக்கு ஏதாவது தெரிஞ்சது சமையா? ஐயோ, தெரிஞ்சது கூட நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்லையே. நான் தெரிஞ்சது கூட என்ன சமைக்கிறது? நாம சமைச்சு நாம 2 பேரும் இல்லை நான் மட்டும் சமைக்க வேணா பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிடணும், நல்லா இருக்கணும்ல அது. சரி சந்தியா, எனக்கு புரியுது. சரி, அப்போ என்ன பண்ணுறது? யாராவது ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கலாமா சமையல் செய்யறதுக்கு? உனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிற, ஒரு ஆள் வேலைக்கு வைக்கலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஆளை சமைக்கிறதுக்கு ஆள் வச்சா அவங்களுக்கு வேற மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும். நமக்கு இந்த காசே பத்த மாட்டுது. வேண்டாம், யாரையும் வைக்க தேவையில்ல, நானே எப்படியாவது சமைக்கிறேன். அப்படி சொல்றியா? சரி சரி, முயற்சி பண்ணு. சமைக்க முடிஞ்சா பாரு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஆள் கூட வச்சுக்கலாம். இல்ல இல்ல, ஆள் யாருமே வைக்க தேவையில்ல, நானே எப்படியாவது சமையல் செஞ்சு எப்படியாவது கத்துக்கிறேன் நானு. அப்ப சரி, நான் நாளையிலேருந்து சமைக்க கத்துக்கிறேன், நாளையிலேருந்தே செய்கிறேன் நானு. ரொம்ப சந்தோஷம் சந்தியா. ஏதோ நீ அப்புறம் செய்ய மாட்ட அப்படி இப்படி ஏதோ சொல்லுவியோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீ வந்து செய்கிறன்ட்டு அந்த குடும்பத்துக்காக. ஆமா, பின்ன நீங்க இந்த குடும்பத்துக்கு உழைக்கிற மாதிரி நான் இந்த குடும்பத்துக்கு உழைக்கணும் தான் நினைப்பேன். நான் நாளிலேருந்து நான் சமையல் செய்கிறேன், இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற வேலை செய்யறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே சந்தியா. சரி, நாளைக்கு அப்போ சமையல் செய்கிறேன்றியா? சரி செய்யி. பாட்டிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுனா, அவங்க கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் ஏதாவது ஒன்றா டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. எங்கள் அம்மாக்கிட்டே அப்படி தான் கோவப்படுவாங்க. எங்கள் அம்மாவும் பொறுமையாக தான் கையாளுவாங்க. அதே மாதிரி நீ கையாளு. புரியுது புரியுது, நான் எதுவும் கோவமா பேச மாட்டேன். இன்னைக்கு எதுவும் பேசிட்டேன், நான் முடிஞ்ச அளவுக்கு பேச தவிர்க்க பார்க்குறேன். சரி, ஓகே. சரி, அப்போ தூங்கலாமா? காலைல வேறு எழுந்திருக்கணும், வேலைலாம் இருக்குது. சரி வா தூங்குவோம்.